சீமான் வீட்டு பாதுகாவலர் மற்றும் உதவியாளர் கைது செய்யப்பட்ட நிலையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு வழக்கு பதியப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஆட்கொணர்வு மனுவை அவசர வழக்காக விசாரிக்க உயர்நீதிமன்றம் தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீமான் வீட்டிற்கு சம்மன் கொடுக்க சென்ற போலீசார் அத்துமீறி நடந்து கொண்டதாக நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சீமான் வீட்டு பாதுகாவலர் மற்றும் உதவியாளர் கைது செய்யப்பட்ட நிலையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு வழக்கு போடப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் கைது செய்யப்பட்ட அவரது உதவியாளர் மற்றும் காவலாளிகள் குறித்து ஆட்கொணர்வு வழக்கை அவசரமாக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. நடிகை ஒருவர் அளித்த பாலியல் புகாரில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக சென்னை வலசரவாக்கம் காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் அவர் விசாரணைக்காக ஆஜராக வேண்டும் என கோரி காவல்துறை நேற்று அவரது வீட்டில் சம்மனை ஒட்டியது. ஆனால் அவர் வீட்டில் இல்லாத பொழுது அவரது உதவியாளர் மற்றும் அந்த சம்மனை கிழித்ததாகவும் இது தொடர்பாக சென்னை நீலாங்கரை போலீசாருக்கு வலசரவாக்கம் காவல்துறை புகார் அளித்தது. அந்த புகாரின் அடிப்படையில் நீலாங்கரை காவல்துறை சம்பவ இடத்திற்கு சென்று அவரது உதவியாளர் மற்றும் பாதுகாப்பில் தனிப்பட்ட பாதுகாப்பு நபரையும் கைது செய்தது. அப்போது காவல்துறையினை பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் காவல்துறை அவர்களை கைது செய்தது. இந்த நிலையில் காவல்துறை அத்துமீறி நடந்து கொண்டதாகவும் இது தொடர்பாக ஆட்கொணர்வு மனு இவர்கள் இருவருக்கு எதிராக ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் இதனை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என கோரி விஜயகுமார் என்ற வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் N செந்தில்குமார் ஆகியோருடைய அமர்வில் ஒரு முறையீடு ஒன்று செய்தார். இந்த முறையீட்டில் நேற்று சீமான் வீட்டில் சம்மன் கொடுக்க சென்ற இடத்தில் காவல்துறையினர் அத்துமீறி உள்ளதாகவும் 2 பேரை அழைத்து சென்று சட்டவிரோதமாக அவர்கள் காவல் நிலையத்தில் வைத்து பின்னர் வைத்திருப்பதாகவும் பின்னர் சிறையில் அடைத்து வைத்திருப்பதாகவும் இது தொடர்பாக தங்கள் தரப்பில் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்துள்ளதாகவும் எனவே அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் எனவும் கூறினார். அதற்கு நீதிபதிகள் காவல்துறை கைது செய்தால் 24 மணி நேரத்தில் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் அவர்களை ஆஜர்படுத்துவார்கள். எனவே அவர்கள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளார்கள் என்பது குறித்து சரிபார்த்து பின்னர் நீதிமன்றத்தை அணுகவும் என தெரிவித்தனர். மேலும் இது தொடர்பாக அவசர வழக்காக விசாரிக்க முடியாது எனவும் நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்து உத்தரவிட்டுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்.